உதயநிதி ஸ்டாலின் குறித்து ஆதவ் அர்ஜுன் தெரிவித்த கருத்து அவருடைய சொந்த கருத்து என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். திமுகவுடன் 2026 தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நடிகராக இருந்த உதயநிதி துணை முதலமைச்சராகும் போது திருமாவளவன் முதலமைச்சராக கூடாதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுன் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆதவ் அர்ஜுனனின் கருத்து விசிகாவின் கருத்து அல்ல என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்றும் வன்னியரசு உறுதியளித்துள்ளார். எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கருத்து என்பது அவரிடம் தான் நாம் கேட்கணும். இப்போ அந்த கருத்து சொல்றாருன்னா விமர்சனம் செஞ்சு அந்த இல்லை, அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம். இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர விரும்பவில்லை. கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை? இல்லை, அது ஏற்புடையதல்லன்னு சொல்றோம்.